வணக்கம், நான் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஈட் ரைட் ஃபார் எ பெட்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு அழகான டாபிக் தான் பார்க்கணும். என்ன சாப்பிட்டா நம்ம உடல் நலமும் நம்மளோட மனநலமும் சரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சரியான உணவுகள் தான் நம்மளே வந்து சரியான முறையில் வச்சுருக்கோம், நம்ம உடல் நலத்தை ரொம்ப பேணி காக்கும். ஸோ அந்த விதத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 3 கண்டிஷனை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இருதய நோய்கள், மூன்றாவது பார்த்திங்கன்னா புற்றுநோய்கள். இந்த புற்றுநோய்களை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா கம்மிங் ஜென்ரேஷனில் நிறைய பார்க்குறோம். முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகள் தான். துரித உணவுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருப்ப, அதாவது குப்பை உணவுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருப்ப நம்மளோட ஹெல்த் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்காது. ஸோ இதுதான் மெயின் டாபிக். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒபிசிட்டி பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேவையற்ற உணவு முறைகள், தேவையற்ற துரித உணவுகள், தேவையற்ற உப்புச்சத்துக்கள் உடம்புல அதிகமாக சேர்றதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் பருமன் வரதுக்கான மெயின் காரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த பரோட்டாக்கு யூஸ் பண்ணக்கூடிய மைதா ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மைதா பொருட்கள், சர்க்கரை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு தீங்கு குடிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த பயன்படுத்துகிற குளுட்டாமின், அந்த மாவு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அதுக்கு தேவையான நார்ச்சத்து இருக்காது. நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான பசியை தூண்டுற விஷயங்கள் வந்து அதிகமான விஷயங்கள்ல நடக்கும். ஸோ இப்படி யாரப்ப அன்கண்ட்ரோல்டு ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த உடல் பருமன் மற்றும் அது சார்ந்த இருதய நோய்களாக இருக்கட்டும், நீரிழிவு நோய்களாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய பல துரித உணவுகளில் கலருக்காகவும் அதில் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சோடியம் பென்சோனேட் மாதிரியான ஒரு பதப்படுத்தக்கூடிய பொருட்களும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பயன்படுத்துறதுனாலே பல கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல சேர்றதுனாலையும் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ரீசனாக பார்த்திங்கன்னா உணவு முறைகள் வந்து நமக்கான புற்றுநோய்களுக்கான ஒரு காரணிகளாக அமையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னா சரியான உணவு முறைகளுக்கு நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் முக்கியமாக புரதங்கள் இருக்குதான்னு பார்க்கணும், ரெண்டாவது நார்ச்சத்துக்கள் இருக்குதான்னு பார்க்கணும், நல்ல மினரல்ஸ், அயன் லைக் விட்டமின் ஏ, விட்டமின் பி, இது மாதிரி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மினரல்ஸ் இருக்க, அதாவது நுண் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புலால் உணவுகள்லேருந்து எடுத்துக்கலாம். புலால் சாப்பிட்றவங்க அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நிறைய ஸ்பைட்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு கொஞ்ச நாள்லேயே நமக்கு திருப்பி கிடச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் அப்படின்னா முக்கியமாக சர்க்கரையோட அளவுகளை கம்மிப்படுத்தி நார்ச்சத்துக்களோட அளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் நல்ல மினரல்ஸ் உடம்புக்கு சேர்றதுனாலையும் நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இது போக டீடாக்சிஃபிகேஷனுக்குன்னு தேவையான நிறைய உணவுகள், அதாவது நிறைய நீர் அருந்துறதும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லாவே டீடாக்ஸ் பண்ணும். ஸோ நல்லா பசியை தூண்டுறது இல்லாமல் நல்ல செரிமான சக்தியும் வந்து இந்த மாதிரி உணவுகள் வந்து ரொம்ப உண்டு பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கீரை காய்கறிகள் உணவு வந்து நம்ம நிறையவே அவாய்ட் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, நம்மக்கிட்ட ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையில் பல விதமான மினரல்ஸ் வந்து இருக்குது. விட்டமின் ஏ, B1, B3 இதெல்லாமே நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 2 விஷயம் அயன் அண்ட் ரைபோஃப்ளாவின். இந்த ரைபோஃப்ளாவின்ங்கிறது வந்து உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அயன் வந்து நமக்கு தேவையான இந்த ரத்த சோகை வரதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயம். நல்ல கீரைகள் வந்து நம்ம எடுக்கிறதுனாலையும் நம்ம உடம்பு வந்து நல்லபடியாகவே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய சத்து, ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ற விஷயமா, இதெல்லாம் வந்து கேன்சர் ப்ரிவென்ட் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரியான முக்கியமான உணவுகளை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுனாலையும், இல்லை நம்ம காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும், அல்லது நம்ம சிறுதானியங்கள் உணவுகள் வந்து அதிகப்படுத்துறதுனாலையும் வெள்ளை அரிசிகள், வெள்ளையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெட்டர் திங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாலிஷ்ட் அரிசிலாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெட்டர் திங். இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம கடலை மிட்டாயெல்லாம் ரொம்ப அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அதில் இருக்க செலினியம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட சத்து பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு நல்லா பண்ணும். பொட்டாசியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இருதய துடிப்பு சீராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய யங் பீப்புள் அவங்களுக்கும் கொடுக்கறது மூலிமா நம்ம வரக்கூடிய ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஒபிசிட்டி, நீரிழிவு நோய்கள் மற்றும் அதாவது புற்றுநோய் சார்ந்த காரணிகளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்துக்களை உணவு அதிகப்படுத்துகிறப்போ ஒபிசிட்டி நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உணவு முறைகள் தான். இந்த உணவு முறைகளை மாற்றுறதுனால எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா யங் ஜென்ரேஷன் மக்களும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் நோய்களோட அளவு வந்து கம்மியாக இருக்கும், காரணிகள் கம்மியாக இருக்கும். ஸோ ஈட் ரைட் ஃபார் எ பெட்டர் லைஃப். தேங்க்யூ.